கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக ரோமருக்கு நிருபம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதிருக்கிறான். அல்லேலூயா. இன்றைய செய்தி என்ன அப்படின்னா, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் அதை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல இருந்து ஈஸ்டர் முடிய வரைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த இடைப்பட்ட நாட்களை தேவனுக்கென்று நாம விசேஷித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்ற நாளை போல அல்ல. இந்த 40 நாட்களும் நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜெபம், நம்முடைய சபை கூடி வருதல், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனை எந்த அளவுக்கு நாம் பிரியப்படுத்தி வாழுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என்றைக்கும் ஒரே நாள் போல வாழுவது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு அல்ல. நாட்களை தேவனுக்கென்று குறித்து கொண்டோமானால் அதை தேவனுக்கென்றே நாம் செலவழிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதற்காக இந்த நாளை தேவனுக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்னால், எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அப்ப இந்த தேவனுக்கென்று விசேஷித்துக் கொண்ட இந்த நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அதை நாம் அதிகமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அதனுடைய அடுத்த பக்கம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எதெல்லாம் என்று நம்முடைய மனசாட்சி நமக்கு சொல்லுகிறதோ அதை நம்மை விட்டு விலக்கிவிட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21, 22. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்ற எல்லாவற்றையும் என்ன செய்துங்க, விட்டு விடுங்க. ஆண்டவர் கூட பாருங்க சொன்ன வார்த்தை, உங்களுக்கு முன் ஜீவனையும் வைக்கிறேன், மரணத்தையும் வைக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைக்கிறேன், சாபத்தையும் வைக்கிறேன். நான் உங்க பக்கத்துல கம்பு எடுத்துட்டு இதைத்தான் நீ தெரிந்தெடுக்கணும் அப்படின்னு உங்களை கட்டாயம் பண்றதே இல்லை. நீங்க எதை தெரிந்து கொள்றீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனை தெரிந்து கொண்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஜீவனோடு இருப்பீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆகவே ஆண்டவர் தேவனுடைய கடுத்த காரியங்களிலே அவர் யாரையும் கட்டாயம் பண்றதில்லை. ஆனால் அதே வேதம் சொல்லுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. எப்படியாவது இந்த 40 நாட்கள்ல வேதத்தை முடிச்சிடணும் அப்படின்னு வைராக்கியம் பாராட்டுறவங்க அதை முடிக்க முடியாது. பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சில சரீர பலவீனம் நமக்கு இருக்கும். அந்த சரீர பலவீனத்துக்கு மருத்துவர் சொன்ன ஆலோசனை என்ன அப்படின்னா, 12 மணிக்கு சாப்பிட்டுறணும். எத்தனை மணிக்கு சாப்பிட்டுறணும்? 12 மணிக்கு சாப்பிட்டு. பைபிள் என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப சாப்பிடாம கர்த்தருடைய வார்த்தைய பல அதிகாரங்கள் வாசிப்போம்னா அத்தனையும் விட்டமின் தான். அல்லேலூயா. அத்தனையும் ஹார்லிக்ஸ், போன்விட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாத்தை விட மேல பலனானது. அது இந்த மாதத்துல, அடுத்த மாதத்துல அதிகமா நாம செய்யணும். அல்லேலூயா. ஏன்னா இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியம், கர்த்தருக்கு உகந்த காரியம். இதை நம்ம அதிகமா செய்யணும். இதை செய்யணுங்கிற வாஞ்சை நமக்குள்ள வரணும். இதை செய்ய வேண்டுங்கிற தாகம் நமக்கு வரணும். யாரெல்லாம் நீதியின் மேல் பசிதாகமா இருக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய இந்த விசேஷித்த நாட்களை நாம பயன்படுத்தணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்மளை விட்டு விலக்கிறணும். அல்லேலூயா. அதுல ஒன்று ஒழுங்கீனம், சொல்லுங்க. இரண்டாவது மீறுதல். என்னது? மீறுதல். இதெல்லாம் நம்மளை விட்டு விளைக்கணும். 51ல தாவீது சொல்றாரு, என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் பாவமற என்னை கழுவி அருளும். ஆண்டவருடைய சமூகத்துல எப்பெல்லாம் வந்து குயவன் கை களிமண்ணை போல உங்களை உங்க குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுடைய மீறுதல்களை மன்னிப்பார், உங்களுடைய பாவங்களை கழுவுவார், உங்களை அக்கிரமத்தை எண்ணாதிருப்பார். அல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப இந்த நாட்களிலே தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, அதே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். கடைசியா என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல தேவனுக்கு பிரியமான காரியங்கள் அதிகமா செய்யணும்னு சொன்னேன். இரண்டாவது, இந்த 40 நாட்கள்ல எந்த அளவுக்கு நம்ம உபவாசம் பண்ணி செபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவ பலனை பெற்றுக்கொள்ளும். எந்த அளவுக்கு வேதத்தை வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு வேத வெளிச்சம் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால நிறையும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு புரசவாகத்துல ஒரு ஊழியர் மீட்டிங் நடந்துச்சு. அதுக்கு நான் போயிருந்தேன். ஊழியர் மீட்டிங் முடிஞ்சிச்சு. நான் அவசரமா புறப்படுறேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரையா அப்படின்னு கை கொடுத்தாரு. அவரை பார்த்தா எனக்கு கம்ப்ளீட்டா யாரு அப்படின்னு தெரியல. ஐயா, 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க இடத்துல வந்து நான், நீங்க ஒரு லைப்ரரி வச்சிருந்தீங்க, புஸ்தகம் வாங்கிட்டு போயிருக்கேன், வீடியோ ஆடியோ இந்த கேசட்லாம் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன். என் பேர் இன்னாரு, நான் ஐயப்பன் தாங்கள்ல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு கம்ப்ளீட்டாக தெரியலையா அப்படின்னு சொன்னேன். அப்போது நான் போகும்போது இன்னொரு ஐயாவை, பிரான்ஸ்லேருந்து ஒரு ஐயா வந்திருக்காரு, அவரை கூட்டு போனதுனால ஓலா காரில் போனேன். வர்றதுக்கு ஆட்டோ பிடிக்கணும்னு நினச்சிருந்தேன். நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு அவர் கேட்டார். நான் ஆட்டோவில் தான் போனேன். நான் காரில் வந்திருக்கேன் ஐயா, நான் உங்களை உங்கள் வீட்டில் போய் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு. அப்போது வரும்போது அவர் யார் என்ன அவர்னு பேசினேன். உங்கள் சபைக்கு இந்த பால் பழனின்னு ஒருத்தர் வர்றாரு. ஆமாம், அவருடைய ஃப்ரெண்டு தான் ஐயா நான். அப்படியா, எங்கள் ஃப்ரெண்டா நீங்கள் அப்படின்னு. அந்த சபையில், ஒரு சபையில் நாங்கள் இருந்தோம் ஐயா, அதில் ஃப்ரெண்டானோம் அப்படின்னு பேசிகிட்டு வந்தோம். மார்நாதாவில் ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டலில் நான் வார்டனாக இருந்தேன். அப்படி வார்டனாக இருக்கும்போது சபையில் விசுவாசியாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வேதத்தை படிக்கணும்னு வாஞ்சையாக இருந்துச்சு. அதே மார்நாடதா ஸ்தாபனத்தில் பைபிள் காலேஜ் நடத்துகிறாங்க. அதில் 12th பாஸ் பண்ணணும். நான் அதை செய்யலைங்கிறதுனால என்னை சேர்க்கலை. அப்புறம் 4-5 இடத்துல, இந்த படிப்பை கேளாத இடத்துல எல்லாம் போய் நான் இந்த ஆவிக்குரிய நிலைமையில சொல்லுவாங்க PTH, பேச்சர் ஆஃப் தியாலஜி, இது படித்தேன். அப்புறம் இன்னொரு டிகிரி சொன்னார், அது படித்தேன். அப்படியே சொல்லிட்டு வரும்போது எருசலேம் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன யூனிவர்சிட்டி? எருசலேம் யூனிவர்சிட்டி. அதில் பணம் கட்டிட்டா என்ன படிப்பு வேணாலும் படிக்கலாம். புஸ்தகத்தை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நல்லா படித்து அங்கே போய் பரிசு எழுதுனா போதும். கடைசியாக கிராஜுவேஷன் கொடுப்பாங்க. அதில் PhD முடிச்சிருந்தார். PhDனா டாக்டரேட். அல்லேலூயா. எனக்கு அவர் சொல்ல சொல்ல ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போ சாதாரண ஒரு மனுஷன் டாக்டரேட் முடிக்கிற வரைக்கும் நடந்திருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் அதை கைகூடி வர பண்ணியிருக்காருன்னா, அவருக்குள்ள இருக்கிற வாஞ்ச தாகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நல்லா ஜோம் பண்ண எங்க சொந்த ஊருக்கே ஆண்டவர் நீ போய் சபையை நடத்தினாரு. நான் போனேன், சொந்த ஊர்லயே சபையை நடத்தினேன். இப்போ 2 சபை கிளை சபை ஆக முடியா, ஆண்டவர் 3 சபையை கையில் கொடுத்துருக்காருன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ இந்த கத்தருக்கடுத்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எது முக்கியம் இல்லை அப்படின்னா படிப்பு முக்கியம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஒரு சபைக்கு நான் போறேன், சங்கீதம் வாசித்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா தலைகளை பிடிச்சிட்டு நிக்குது. என்னத்த பைபிள். ஆனா ஜோம் பண்ண சொன்னா அந்த அம்மா தான் ஜோம் பண்றாங்க, அன்னை வாசல நிறைந்து ஆவியில் நிறைஞ்சு அப்படி ஜோம் பண்றாங்க. அப்ப படிப்புக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசுவை குறித்து சீசர்ல குறித்து சொன்னாங்க, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களே இவ்வளவு தைரியமா பேசுறாங்களே எப்படி? நாங்கள் கண்டதும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவனுள்ள வார்த்தையை குறித்து நாங்கள் உங்களுக்கு சாட்சி சொல்றோம். நாங்கள் அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை தொட முடியும், கேட்க முடியும், அவருடைய சத்தத்தை, அவருடைய பிரசனத்தை உணர முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம இந்த கடைசி காலத்துல இந்த 2024 ஆண்டையும் ஆண்டவர் நாம காணும்படியா ஜீவன பலன சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 40 நாட்களும் 2 காரியத்தை உறுதியா செய்யணும். ஒன்று, தேவனுக்கு பிரியமான காரியத்தை அதிகமா செய்யணும். 2வது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் என்ன செய்யுங்க? பலப்படுங்கள். நல்லா ஜெபிப்பதில் தேர வேண்டும். அல்லேலூயா. வாயை திறந்தா மட திறந்த வெள்ளம் போல வசனம் வெளியே வரணும் வாயிலிருந்து. அப்ப உள்ளத்துக்குள்ள வசனம் இருந்துச்சுன்னா வாய் திறக்கும் போது வரணும். அப்ப வசனத்தை படிக்கணும், ஞாபகத்துல வைக்கணும், அதை அடிக்கடி திரும்பி பார்க்கணும். அது நமக்கு அப்படியே பதிஞ்சிடும். அல்லேலூயா, ஆமென். நாம யாரும் சினிமா பாட்டை பாடுறது இல்லை, கேட்கறது இல்லை. ஆனா பக்கத்து வீட்டுல போட்டா அது நம்ம காதுல செவில்ல அரைஞ்சது போல என்ன செய்யுது? கேக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நிமிஷம் அப்படி செவி கொடுத்தா அது அப்படியே பதியுது. எங்க? சிப்புல. அல்லேலூயா, ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் தேவையில்லாத கேட்காதன்னாரு. தேவையானதை கேட்டா அது உள்ளத்துல பதியும். அது ஜெபம் பண்ணும் போது வசனமா வெளியே வரும், வார்த்தையா வெளியே வரும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையினால பலப்பட வேண்டும். நல்லா வேதம் வாசிப்பதில், ஜெபம் பண்ணுவதில், சபைக்கு வருவதில், கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதில் தேறினவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதற்கு இந்த 40 நாளும் அதற்காக நேரத்தை செலவழிக்கணும், பிரயாசப்படணும். பிரயாசப்படுகிறவன் முந்தி பலனில் பங்கடைகிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் வச்சிருக்கிற பலன்ல முதன்மையா யாரு கொடுக்கிறார் அப்படின்னா, அவரை தேடி வர்றவங்களுக்கு, அவங்களுடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்களுக்கு, அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்துறவங்களுக்கு, அவருடைய சமூகத்துல தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் முதலிடம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும் என்று சொல்லுகிறார். ஆகவே பிள்ளைகளாகிய நாம 40 நாட்கள்ல நல்லா வேதத்தை படிப்பதற்கு, வாசிப்பதற்கு 24 மணி நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுல இந்த நாட்கள் பொல்லாதவையில் ஆனதால் காலத்தை என்ன செய்யுங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு வேதத்தை முக்கியப்படுத்தணும். வேதத்தை வாசிப்பதற்கு அதிக நேரம் எடுக்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு. இந்த ஒரு வசனத்துல தேவனுக்கு அருவருப்பானது என்னதுன்னு எழுதியிருக்குது, தேவனுக்கு பிரியமானது என்னதுன்னு எழுதியிருக்குது. தேவனுக்கு அருவருப்பானது என்னது சொல்லுங்க? பொய் உதடு. அதனால விசுவாசிகள் விளையாட்டுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? பொய் பேசக்கூடாது. அப்படியே பழக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்துடணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் என்ன செய்யன? ஒளிந்து போயின. எல்லாம் என்ன ஆயின? புதிதாகின. எல்லாம் புதிதாக வேண்டும். 40 நாள்ல சிங்காசனத்தில் இருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ சகலத்தை நான் என்னாகிறேன்? புதிதாக்குறேன். எந்தெந்த பகுதி இன்னும் பழசா இருக்குன்னு நம்மளை தேடணும். நம்ம கண்ணுக்கு தெரியுது.
எந்தெந்த பகுதியில இன்னும் பழசு இருக்கா அப்படின்னு நம்ம மூளை சொல்லுது நம்ம கிட்ட, அதை இன்னும் புதுசாக்கணும். அந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் அதை புதிதாக்குவார். அல்லேலூயா, ஆமென். சரீரத்தின் அவயங்களை கர்த்தர் புதிதாக்குவார். எண்ணத்தை கர்த்தர் புதிதாக்குவார். யோசனையை கர்த்தர் புதிதாக்குவார். செயல்களை கர்த்தர் புதிதாக்குவார். கிரியைகளை கர்த்தர் புதிதாக்குவார். நம்முடைய ஆண்டவரை போல ஒரு மனுஷனை புதிதாக்குறவர் யாரும் இல்லை. அல்லேலூயா. பைபிள்ல எப்படி வாசிக்கிறோம்? கல்லறை தோட்டத்துல இருக்கிறவன் கர்த்தரை பார்த்த உடனே ஓன்னு சத்தமிட்டு, உமக்கு எனக்கு என்ன, என் வேலை வரமுன்னு எனக்கு கெடுவா வந்து அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் பக்கத்துல போறாரு, அவனை கடிந்து கொள்றாரு. அசுத்தாவியனை விட்டு நெஞ்சிருச்சு, போயிருச்சு. போன உடனே அவனுக்கே உணர்வு வருது, ஐயோ நம்ம சட்டம் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு அவனுக்கே உணர்வு வருது. ஏதேன் தோட்டத்தில் இருந்தவன் சட்டை இல்லாம இருந்தான். திடீர்னு பார்த்தா ஐயோ சட்டையை காணுமே அப்படின்னு ஓடி போய் இளைய புடுங்கி மறைச்சுக்கிட்டான். இப்ப இங்க இருந்தவன் சட்டை போட்டிருந்தவன் சட்டையை கலட்டி போட்டுட்டான். ஆனா சட்டை இல்லாம இருக்கிறான் அப்படிங்கிறது அவன் உணராத இருந்தான். ஆண்டவர் பக்கத்துல போன உடனே அந்த உணர்வு அவனுக்குள்ள வருது. பைபிள்ல சொல்லுது, நிர்வாணியாய் இருந்த அவன் வஸ்திரம் தரித்தான். முதல்ல என்ன தரித்தான்? மானத்தை காப்பாத்தினான். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்தான். அப்புறம் வசனத்தை கேட்டான். ஆண்டவர் பிரசங்கம் பண்ண முடிச்ச உடனே அடுத்த ஊருக்கு போறாரு. வசனம் சொல்லுது, அவருக்கு பின்னே இவன் சென்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, வாழ்க்கை புதிதாக புதிதாக வாழ்க்கை தரம் அப்படியே உயருது. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கை தரமும் என்ன செய்ய வேண்டும்? உயர வேண்டும். அது ஆண்டவருடைய கரத்துல களிமண்ணை போல கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் பண்ண ஆண்டவர் நம்மை புதிதாக்க புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார்? அப்போ அவருக்கு பிரியமில்லாத பொய் நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். அவருக்கு பிரியமானது என்னது அப்படின்னா, உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம். அப்போ தேவனுக்காக எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? உண்மையாய் செய்யணும், உத்தமமாய் செய்யணும். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, துன்மார்க்கரிடம் பழி அருவருப்பானது, செம்மையானுடைய செபமோ அவருக்கு பிரியம். அப்போ உண்மை அவருக்கு பிரியம், செபம் அவருக்கு பிரியம். நாம உண்மையை பேச பேச நம்ம மேல அவர் பிரியமா இருக்கிறார். நாம செபிக்க அவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார். சிலர் சொல்றதை கேட்டிருக்கேன், ஜெபம் பண்ணீங்களா? அது ஒண்ணுதான், நேரம் இல்லை. என்ன இல்ல? நேரம் இல்லை. ஒரு முடிதான் இருக்குது, அதை வலிக்க பின்ன இவ்வளவுதான் போட்டு தேய்க்கிறாங்க. அதை சரி பார்க்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் கூட ஒருத்தர் படிச்சாரு, இப்ப ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு. 2 வாரம் ஒரு ஹாஸ்டல்ல தங்கியிருந்தோம். ஒரு ஊழியத்துல அண்ணாநகர்ல பெரிய பங்களா. எனக்கு வீட்டை பார்க்குற வேலை, அவருக்கு நாயை பார்க்குற வேலை. எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணி ஆயிடுச்சு, படுக்கலாம் அப்படின்னு பாய் போட்டு படுக்க போகும்போது திடீர்னு விளக்கு போடு, லைட் போடு. ஆமா, என்னையா அப்படின்னு, லைட் போடு அப்படின்னு போனோன்னு அப்படி கண்ணாடி எடுத்து வச்சுட்டு, அப்ப படுக்க போறமையா, படுக்க போகும்போதும் தலை சீவிட்டு தான் படுக்கணும். அது என் பழக்கம் ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், கொஞ்சம் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கோயா அப்படி. நல்ல காரியங்களை நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ளணும். நல்ல காரியம் நம்முடைய வாழ்க்கையில வழக்கமா மாறணும். அதுக்கு இந்த 40 நாளை பயன்படுத்தணும். அவங்க ஜெபம் பண்றாங்க, நான் ஜெபம் பண்றேன், அவங்க உபாசிக்கிறேன், அந்த கதையே நமக்கு வேண்டாம். பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நடக்க நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 3வது காரியம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34வது வசனம். இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன கொடுக்கிறார்? பழைய ஏற்பாட்டுல உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்தினாங்களாம்.
தங்களை தாழ்த்துவதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, உண்மையான ட்ரெஸ்ஸை கலட்டி போட்டுட்டு சாக்கு இருக்குல்ல கோணி, அதை கட்டிக்கிட்டு சாம்பல் அள்ளி தலையில போட்டுட்டு போய் உட்காருவாங்களாம். அப்படி செய்யறதுனால இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறதாக அர்த்தம். அல்லேலூயா. நீங்க வீட்டுல போய் யோனா புஸ்தகத்தை வாய்த்துக்கிடுங்க. இந்த தேசம் அழிய போது, எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபிச்சா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு செய்தி சொன்ன உடனே இந்த செய்தியை கேட்ட எல்லாரும், ஆணு பெண்ணு சின்னவன் பெரியவன், மாடு ஆடு கோழி எல்லாத்துக்கும் இறை இல்லாம ஒரு இடத்துல வந்து உபவாசம் பண்ணி நினைஞ்சிட்டாங்க, உட்கார்ந்துட்டாங்க. பைபிள்ல ஒரு வார்த்தை, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு கேள்விப்பட்ட போது அவன் ராஜ வஸ்திரத்தை கலட்டி கோணியை கட்டி கொண்டு சாம்பலை தரையில போட்டு ஜனங்களோடு ஜனங்களாயும் ஒருவனாக உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தாழ்த்தினான். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான், தன்னை அர்ப்பணித்தான். பைபிள் சொல்லுது, இந்த தேசத்தை அழிப்பேன்னு சொன்ன ஆண்டவர் அழிக்காதபடி மனம் மாறினார். அந்த புஸ்தகத்தான் இருக்குது. அல்லேலூயா. மனம் மாறாத ஆண்டவர் ஒரு தேசமே தனக்கு முன்பாக தாழ்த்தும் பொழுது தன்னுடைய செயல்களை அவர் மாற்றிவிட்டார். இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜனங்களை அழிக்க மாட்டேன், நிக்கிரகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தை அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாருக்கும் பாயசம் சாப்பிட்டது போல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஒருத்தருக்கு மாத்திரம் வயிற்றுச்சலா இருந்துச்சு. அது யாருக்கு அப்படின்னா, அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்ன யோனாவுக்கு. அவன் சொல்றான், இதுக்கு தாயா நான் முதல்ல சொன்னேன், நீர் வந்து ரொம்ப இரக்கம் உள்ளவர், யாராவது 4 கண்ணீர் விடிச்சிட்டா போதும் உடனே இறங்கிடுவீரு. இப்போ நான் சொன்னது என்ன ஆகி போச்சு, ஆண்டவர் பக்கத்துல வந்து சொல்றாரு, நீ நடாததும் நீ வளர்க்காததும் நீ பராமரிக்கிறதுமான ஆமணக்கு செடிக்காக நீ இவ்வளவு அங்கலாய்க்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்த இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு அந்த பகுதி முடியுது. அல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துறாங்களோ அவங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார், அழிவிலிருந்து தப்பித்து வைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அந்த ஊழியக்கார மீட்டிங்ல செய்தி சொன்னாரு, 2014ஆம் ஆண்டு என்ன மண்ணோடு மண்ணா அடக்கம் பண்ணிருக்கணும், பைபாஸ் சர்ஜரி செஞ்சாங்க. இன்னைக்கு தான் எனக்கு விளங்குது, இத்தனை ஊழியக்காரங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாதத்தான் அன்னைக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் என்ன உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, நாள் கணக்கா அவங்கள செத்துட்டாங்க, நல்லா இருந்தாங்களே, நல்லா பேசுறாங்களே, இப்படி சொல்ற அளவுக்கு ஜனங்க போய்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா நம்மளை கர்த்தர் வச்சிருக்கிறார். 37வது சங்கீதம் 3வது 4வது வசனம் சொல்லுது, நீ தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை. ஆமென். அப்ப இன்னும் நாம சத்தியத்தை மேய்ந்து கொண்டு அந்த வார்த்தையினால பிழைக்க, அந்த வார்த்தையினால விசுவாசத்துல முன்னேற ஆண்டவர் நமக்கு ஜீவனை, பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல நம்முடைய தேவனுடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போமானால் ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்ற வார்த்தையின்படி அதிகமான கிருபை அவர் அளிக்கிறார். கொஞ்சம் கிருபை அல்ல, எப்படிப்பட்ட கிருபை, அதிகமான கிருபை. நீங்க இதுவரைக்கும் தேவனுடைய கரத்துல கிருபையை பெற்றுக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எதன் மேல்? எதை? கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவ சமூகத்துல யாரெல்லாம் தங்களை தாழ்த்தினாங்களோ அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்க? கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. 5வது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 7வது வசனமும் சொல்லுது, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போன்று ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும்
எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? அப்போ என்னன்னா பைபிள்ல தெளிவா சொல்லியிருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை அவர் சொன்னபடி செஞ்சா அது தேவனுடைய பார்வையில அவருக்கு உகந்த உபவாச நாள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அப்ப நாம இந்த 40 நாளும் எப்படிப்பட்ட உபவாசம் செய்யணும் அப்படின்னா தேவனுக்கு உகந்த உபவாசமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு உகந்த உபவாசம் என்ன? 7வது வசனத்தை வாசிங்க. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்டவனை தன் வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதோ அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒரு தரம் காலையில ஒரு தரம் டிஃபனை வெறுத்துட்டு ஒரு தரம் உபவாசம் பண்ணீங்கன்னா அந்த ஒரு தர உபவாசத்துக்கு ஆகிற செலவை வழியில வரும்போது எத்தனை பிச்சைக்காரர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடணும். அல்லேலூயா. உங்க கண்ணில் பிச்சைக்காரனே தென்படலைன்னு வச்சுக்கிடுங்க, காணிக்கை போயிட்டு வந்து என்னஞ்சிருங்க, போட்டுருங்க. 40 நாளைக்கு வஸ்திரம் இல்லாதவனுக்கு ஒவ்வொரு சேலை கொடுத்தா கூட நம்ம வீட்டில் இருக்கிற 40 சேலை 40 நாள்ல என்னஞ்சிரும் சொல்லுங்க, காலி ஆயிரும். என்ன சிரிக்கிறீங்க? சேலை எடுக்கடு காலி ஆகுமா இல்லையா? காலியாகும். பைபிள் சொல்லி இருக்குது, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு என்ன கொடு? வஸ்திரம் கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க காலையில 7 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போ, 6:30 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறே இல்லையோ, இங்க குடிசை போட்டு உட்கார்ந்துருக்க அத்தனை சேலத்து மக்களும் 6:30, 6:45, 5:45 எந்திரிச்சு போகுது. ஒரு அழுக்கான துணியை சுத்திக்கிட்டு ஓடுது. சேலத்து மக்களை தேடி போய் இந்த கிறிஸ்துமஸ் தாமா எடுத்தேன், இதை நான் உபவாசம் பண்ண போறேன், அதனால இதை இந்த சேலை நீ எஞ்சுக்கோ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கு தலைகால புரியாது. ஆனா ஆண்டவருக்கு தான் புரியும் என் புள்ள என்ன செய்யுது அப்படின்ட்டு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக கொடுக்கறத குறித்து பைபிள் எப்படி எழுதியிருக்குன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது ஒரே வார்த்தையில சொன்னா, நீங்க எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இல்லாம நீங்க கொடுத்ததை 4 10 பெருக்கி அதை ஆண்டவர் உங்க மடியில சரிந்து விழும்படியா என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் துணி சேர சேர கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்களை போன் பண்ணி கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்பேன், நீங்க நல்லா இருக்கிற வஸ்திரத்தை கொடுத்தா அது பழசானு போடுவீங்களா? தாராளம் போடுவீங்க அப்படின்னாங்கன்னா செட்டு செட்டா எடுத்து கொடுத்துரும். அப்புறம் செட்டு செட்டா என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. எத்தனையோ தட்டு வரிசையை பார்த்துருக்கேன் வாழ்க்கையில. 35 வருஷ ஊழியத்துல, என்கேஜ்மெண்ட்ல, கல்யாணத்துல, சீமந்தத்துல, அப்புறம் இப்படி எத்தனையோ இதுல தட்டு பார்த்துருக்கேன். ஆனா 25ஆம் தேதி வச்ச தட்டு வரிசையில, 22ஆம் தேதி வச்ச தட்டு வரிசையில அந்த உப்பு கடலையும் அந்த பட்டாணி கடலையும் ஒரு 4 தாள்ல மடிச்சு வறுத்த வேர்க்கல்லையும் வச்சிருந்த வாழ்க்கையில ஒரு நாளும் மறக்க முடியாது. அல்லேலூயா. யாராவது தெரியாத ஆளுக்கை என்கிட்ட ஐயா தட்டு வரிசையில என்னென்னலாம் வைக்கலாம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அவங்கள மறக்காம நீங்க ஆப்பிள் வாங்குதையோ இல்லையோ, திராட்சை வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த பட்டாணியும் உப்புக்கல்லையும் வச்சீங்கன்னா அது அவ்வளவு மேன்மையா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரோ, நான் சொல்றது மரியாதை சொல்றேன், அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி என்ன செய்யுங்க? செய்யுங்க. நீங்க 2 நேரம் சாப்பாடை மறந்து நீங்க உபவாசம் பண்ணீங்கன்னா
அந்த 2 நேரத்துக்குள்ள ஆகாரத்தை யாருக்காவது கொடுங்க. அல்லேலூயா. உங்க உடம்பு உங்க சௌரியம் எப்படியோ அப்படி நீங்க உபவாசிங்க. ஆண்டவர் சொல்றபடி அதை இன்னொருத்தருக்கு பயன்படும்படியா செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவருக்கு உகந்த, அவருக்கு பிரியமான இந்த உபவாசத்தை நாம செய்யும் பொழுது நிச்சயமா அதற்குண்டான பிரதிபலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அவர் என்ன சொன்னார்? தேவை திராட்சரசம். ஆனா அவர் சொன்னது, கால்களை வச்சிருந்த கற்சாடிகள்ல தண்ணியை என்ன செய்யுங்க? நிரப்புங்க. ஏன் ஆண்டவரேன்னு கேள்வி கேட்காம நிரப்பினாங்க. சாதாரண தண்ணி தான், அது கலரா மாறிச்சு. இதுவரைக்கும் கொடுத்த திராட்சரசத்தை பார்க்கிலும் அது மேன்மையானதா காணப்பட்டது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னபடி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கைய, குடும்பத்தை ருசி உள்ளதாய் அவர் மாற்றுவார் என்பதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உபவாசத்தை, இப்படிப்பட்ட ஜெபத்தை, தேவனுக்கு பிரியமான காரியத்தை, தேவன்ல பலப்படுகிற காரியத்தை இந்த 40 நாட்களிலும் நான் சொன்னது கொஞ்சம். நீங்க பைபிளை படிக்க 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 நான் பிரசங்கிக்காதெல்லாம், நான் சொல்லாததெல்லாம், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்தந்த காரியத்தை செய்யாத, இந்தந்த காரியத்தை செய்ய அப்படின்னு உங்களுக்கு சொல்ல சொல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் வானத்தின் நட்சத்திரங்களை போல அவனை நான் என்ன செஞ்சேன்? பெருக பண்ணினேன். இந்த ஆவிக்குரிய இந்த 40 நாள் முடியும் பொழுது நம்முடைய விசுவாசத்துல நாம பெருகி இருக்கணும். அல்லேலூயா. வேத வாசிப்புல பெருகி இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ற காரியத்துல பெருகி இருக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய எல்லை பெருக்கமாகும். யாபேஸ் தன் தேவனை நோக்கி செபித்தான். என் எல்லையை விரிவாக்கி தீங்கு என்னை அணுகாதபடி அதற்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் என்று செபித்தான். அதே வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனுடைய செபத்தை கேட்டார், தீங்குக்கு அவனை விலக்கி பாதுகாத்தார், அவன் எல்லை விரிவடைய செய்தார். அதே தேவனைத்தான் நாம தெய்வமா கொண்டிருக்கிறோம். அந்த தேவனிடத்துல நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமா பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை அவர் வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு ஜெபத்துல நேரத்தை செலவழிப்போம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, நான் உண்மையா உபவாசிக்க விரும்புகிறேன், அதை எனக்கு செய்து முடிக்க பலனத்தார். நான் உண்மையாய் தேவ சமூகத்துல என்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல கிருபையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அந்த தாழ்மைய எனக்குள்ள சிருஷ்டி. தேவ சமூகத்துல நேரத்தோடு வந்து தோத்திர பலியிட நினைக்கிறேன். அந்த நினைப்பை எனக்கு நிஜமாக்கும். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன சொல்லி எல்லாம் செபிக்கிறோமோ, சங்கீதம் 20:4 சொல்லுகிறது, கர்த்தர் உடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவார். தேவ பிள்ளையே, இந்த உபவாசத்தின் முதல் நாள்ல தானே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிற தேவனிடத்துல குயவன் கை களிமண்ணை போல நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை வெற்றியா செய்து முடிக்க கர்த்தர் நமக்கு அருள் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வாக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பல தடைகளின் மத்தியிலும் இந்த மாலை வேளை கூடத்துல கர்த்தரை கூட சேர்த்தபடியினால நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
நமக்கு முன்பு இருக்கிற இந்த 40 நாட்களும் நம்முடைய திராணிக்கு தக்கதாக ஒரு தரமோ 2 தரமோ 3 தரமோ அல்லும் பகலும் உபவாசம் பண்ணி செபிக்க, தேவ சமூகத்துல காத்திருக்க, வேதத்தை அதிகமாய் வாசிக்க கர்த்தர் நமக்கு ஆவிக்குரிய தாகத்தை உற்சாகத்தை கொடுக்க முடியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறிப்பாக யாரெல்லாம் தேவ சமூகத்துல வர வேண்டும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தடைகளை நீக்கி போடுற கர்த்தர் கடந்து சென்று தடைகளை நீக்கி போட்டு தேவ சமூகத்துல நேரத்தோடு வந்து செபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எந்த விதத்திலும் இந்த ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்கு விரோதமாய் மாமிசம், உலகம், பிசாசு கிரிய செய்யாதபடி அவனுடைய செயல்களை எல்லாம் கட்டி போட்டவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இதற்காக ஒருத்தர் சத்தம்